ஐயாவின் அகிலத் திருக்குடும்பம். ஐயா உண்டு. தீப ஒளி திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாம் ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்றால் அதன் சிறப்பு தெரிந்து கொண்டாடினால் நன்றாக இருக்கும். எப்படி என்றால், நரகாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்த நாளே தீப ஒளி திருநாளாக கொண்டாடுகிறோம். மகாவிஷ்ணுவின் வராக அவதார சமயத்தில் வராகவருக்கும் பூமாதேவிக்கும் மகனாக பிறந்தவன்தான் நரகாசுரன் என்று புராணங்கள் கூறுகின்றன. அசுர எண்ணங்கள் மேலோங்கி அவன் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்து வரங்களை பெற்றான். வரம் பெறும் பொழுதே எந்த தாயும் தன் பிள்ளையை கொல்ல மாட்டார் என்று எண்ணி, என் தாயை தவிர வேறு எவராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று வேண்டினான் பிரம்மதேவரிடம். அவரும் அப்படியே அருளினார். வரங்களை பெற்ற அவன் கொடுமைகள் செய்தான். பூலோகமும் தேவலோகமும் இவன் கொடுமை தாங்க முடியாமல் இந்திரன் பயந்து ஓடி கிருஷ்ண பரமாத்மாவிடம் முறையமிட, அவர் சத்தியபாமா வடிவில் இருக்கும் பூமாதேவியுடன் சென்று யுத்தம் செய்தார். யுத்தம் செய்யும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா மயக்கம் அடைவது போல் கீழே விழ, உடனே சத்தியபாமா வடிவில் இருக்கும் பூமாதேவி சென்று அவனை வதம் செய்தார். அந்த நாளே தீப ஒளி திருநாள். நரகாசுரன் இறக்கும் தருவாயில், என்னுடைய கொடுமையால் இருள் சூழ்ந்த இந்த உலகம் தீபங்களால் ஒளிரவும் மக்கள் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றும் வேண்டினான். அந்த நாளே தீப ஒளி திருநாள். இறைவனும் அப்படியே அருளினார். தீப ஒளி திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா உண்டு.